ஏன் இப்போ இந்த நாடு அமைதியாக இருக்குது? இதில் ஒன்று விட்டோம்னா மொத்த பேர் பிச்சுங்க நல்லா அதை போயிட்டு மறுபடியும் ஒரு மத பிரச்சனையாக கொண்டு வரலான்ட்டு ஏற்பாடு நடக்குது. ஒரு சாமி மூலயமா இந்த எடுத்தோம்னா அவங்கள நம்ம அப்படியே ஆஃப் பண்ணிடலான்னு அவனுங்க நினைக்கிறானுங்க. எங்கே இவ்வளோ வருஷமாக இருந்ததில்ல அந்த கோயில், இவ்வளோ வருஷமாக ஆடு பலி குத்துருக்காங்க, இவ்வளோ வருஷமாக கோயிலுக்கு போகிறவங்க போயிருக்காங்க. அப்போல்லாம் அதை எடுக்காமல் இப்போ இவ்வளோ நேரம் என்ன பிடிங்கிருந்தான் அவன் ஒத்துமையில் அவன் குண்டை போட்டான் இவன் குண்டு போட்டான். அங்கே வெளிநாட்டில் நடக்கிற மாதிரி நம்ம தமிழ்நாட்டையே கொண்டாடுறதா இந்த மாதிரி வேலை பார்க்குறாங்க. ரொம்ப ஓவராக பண்ணால் மதக்கலவரம் பெரிய பிரச்சனையாகி மக்கள் சேதமாகுவாங்க. அந்த இதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. தெய்வங்கிறது பொதுவானது, அதை யாரும் இது பண்ணக்கூடாது. அவங்க மதத்தில் அவங்க பண்ணுறாங்க, அவங்க வழி அவங்க போட்டு இவங்க வழி அது பண்ணணும். இதைத்தான் கடைப்பிடிக்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பல நூற்றாண்டு காலமாக பார்த்திங்கன்னா இது நடைமுறையில் இருந்துக்கிட்டு வர்றது தான். இதை பற்றி யாருமே பெருசாக ஒரு யோசிக்காத இருந்த ஒரு விஷயத்த இது ஏதோ ஞாபகப்படுத்தி பர்பஸாக செஞ்ச மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏற்கனவே எப்படி இருந்தாங்களோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போகிறது தான் பார்த்திங்கன்னா நல்லது. அண்ட் அகெயின் நம்ம எல்லா விஷயத்துலையும் சொல்லிகிட்டு இருக்கிறோம், செக்குலரிசம் சோசியலிசம்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா அவரவர் மதத்தின் இது அவங்கவுங்களுக்கு அது பெருசு. கோயிலுக்கு முன்னாடி போய் ஆடு வெட்டி இருந்தால் அது ஒரு கேள்வி, ஏன் வெட்டினாங்கன்னு ஒரு கேட்கலாம். அவங்க இடத்துல அவங்க செஞ்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதாவது திருப்பரம் அப்படி பார்க்க போனால் இன்னைக்கு திருப்பரங்குன்றம் இல்லை, இப்போ நான் இந்த இடத்துல பேசிட்டு இருக்கோம், முருகன் என் கூட இருக்கான். அப்போது பார்க்க போனால் இங்கே கூட தான் நான் ஆடு வெட்டக்கூடாது. அப்போ பார்க்க போனால் எல்லாமே பார்த்துக்கிட்டே போயிட்டு இருந்தோம்னா இது ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும். இது அவங்களுடைய மதத்தை சார்ந்த விஷயங்கும் போது நம்ம அப்படியே விட்டுட்டு போகிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். கடவுள் இருக்காரா? கடவுள்கள் சொல்லுங்க, அவர் பார்த்துப்பார். யாரும் அதில் இன்வால்வ் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. அது செய்ய போகுது. உனக்கு எதனா பிரச்சனையா இல்லை அவங்களுக்கு எதனா பிரச்சனையா? முருகர் இருக்கிறாரு, பார்த்துக்க போகிறாரு. அவர் பிடிக்கலன்னு நம்மகிட்ட சொன்னாரா? நீ ஆடு வெட்டாத என்னன்னு சொன்னாரா? இல்லை எல்லாம் போய் நீ உனக்கு அபிஷேகம் பண்ணாத அவர்கிட்ட போய் சொன்னார்? யாரும் எதுவும் சொல்ல. மனுஷங்க தான் எல்லாமே பிரிப்பு. அதாவது எல்லாருமே சரி, நானாக இருந்தாலும் யாராவது முஸ்லீம் இதில் சாப்பாடு கொடுக்குறாங்க, வாங்கி சாப்பிட்றோம். நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனாக கொடுத்து அவங்க வாங்கி சாப்பிட்றாங்க. அண்ணன் தம்பியாக இருக்கிறோம். இன்னைக்குள்ள காலகட்டத்துக்கு அரசியலுக்கு தேவை என்ன? ஏதாவது ஒன்று மூட்டி விட்டால் நம்ம வளரலாமேங்கிறது தான் இது, வேற ஒன்றும் இல்லை. இதில் சுயநலவாதிங்க பண்ணுற வேலை அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிடவே கூடாது. பொதுமக்களுக்கு தொண்டு செய்கிறதுக்கோ நல்லது செய்கிறதுக்கோ இதெல்லாம் கிடையாது. இதை வச்சு எப்படி நம்ம பொழப்பு நடத்தலாம் என்கிறதுக்காக இப்படி அலைகிறானுங்க. ஒற்றுமையாக இருக்கக்கூடாது. இப்போ ஒருத்தனை அடிக்கிறான்னா 10 பேர் கேட்பான். அவன் என்ன பண்ணுறான்? அந்த 10 பேர் நம்மளை ஒத்தனையே போய் நம்ம வச்சோம்னா நம்ம 10 பேர் கேட்பான். அதனால் ஊர் மக்களெல்லாம் ஒன்றா சேர்த்து அவங்களையா விட்டு அவங்க போய் எல்லாத்தையும் கழிச்சிடுவாங்கன்னு அவன் பார்க்குறான். 10 பேர் ஒருத்தனை வச்சு சும்மா இருப்பாங்களா? அவனை போய் அடிப்பாங்கள்ல. அதனால் நம்மளாம் போய் அடிக்க முடியாதுன்ட்டு ஊரை வச்சு அடிக்கிறான் அவன். இவ்வளோ நாளாக நான் பிடிங்கினேன் தான் வெங்காயம், அவ்வளோதான். இது வரைக்கும் இல்லாத பிரச்சனை இப்போ எதுக்கு? ஏன்னா இந்து முஸ்லீமு கிறிஸ்டின் எல்லாம் அண்ணன் தம்பியாக தான் பழகிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில். அவங்க என்ன தான் பண்ணாலும் தமிழ்நாட்டில் எடுப்படாது, இதுக்கப்புறமும் பண்ண முடியாது. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாமே ரொம்ப ஒற்றுமையாக தான் இருக்கிறோம், ஒற்றுமையாக தான் இருப்போம், இருந்துக்கிட்டும் இருக்கிறோம். அவங்க வீட்டு விசேஷத்துக்கு நாங்கள் போகிறோம், எங்கள் வீட்டு விசேஷத்துக்கு அவங்க வராங்க. இதை ஒரு சில மதவாத கும்பல் பிரிக்கணும்னு நினச்சி சூழ்ச்சி பண்ணுறாங்க. அது ஒரு காலமும் நடக்காது, அதை நடக்கவும் நாங்கள் விட மாட்டோம். அவர் பேசுனா கடவுள் ஒருத்தர் பார்த்துப்பாரு. நம்ம எல்லாருமே ஓணும். ஒரு சாமின்னு மட்டமாக பேசக்கூடாது. அவரும் அவங்க அம்மா கிட்ட பிறந்தாரு, நம்மளும் அம்மா கிட்ட பிறந்தோம். எல்லா சாமி கிட்ட பிறக்காத வரமாட்டாங்க ஜனங்க. எல்லா சாமி ஒரே கடவுள் தான். கடவுள் சில பேர் சொல்கிற வார்த்தையால் தூண்டி விடுற இதுவால் இங்கே எங்களுக்குள்ள மன கஷ்டம் வருதை தவிர தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு எந்த ஒரு மன கஷ்டமும் இல்லை. முஸ்லீமே எங்களை அண்ணனாக தான் பார்க்குறோம், கிறிஸ்டினை எங்கள் தம்பியாக தான் பார்க்குறோம். அப்படி தான் அண்ணன் தம்பிகளாக தான் இருக்கிறோம். எங்களுக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்க வீட்டில் எதனா விசேஷம் வச்சாலும் நாங்கள் போயிட்டு தான் வரோம். அவங்க வீட்டில் ரம்ஜான் அந்த மாதிரி பண்டிகை வந்தாலும் அவங்க எங்களுக்கு பிரியாணியோ இல்லை ஏதோ ஒரு பலகாரங்க அனுப்ப தான் செய்கிறாங்க. எங்கள் வீட்டில் எதனா இந்து பண்டிகை வச்சாலும் கண்டிப்பாக கூப்பிட்டா வந்துட்டு தான் போகிறாங்க. அவங்களும் எதுவும் பார்க்குறதில்ல, நாங்களும் எதுவும் பார்க்குறதில்ல. சில பேர் பேசுகிற பேச்சால் எங்களுக்குள்ளே சண்டை வரும்னு எதிர்பார்த்து அவங்க பேசுகிறாங்க. எங்களுக்கு அந்த ஒரு நம்பிக்கைலாம் இல்லை. அவங்க பேசுறது பேசிட்டு போட்டோம் சார், எங்கள் மனசுக்கு தெரிய போது நாங்கள் அண்ணன் தம்பிங்களாக பழக போகிறோம், அவ்வளோதான். அவங்க கிறிஸ்டின்கள் இதுக்கு நடக்கையில் முஸ்லீம்களுக்கு இந்துக்களுக்கு எல்லாமே நாங்களும் பண்ணுறோம். அவங்களும் இந்துக்களுக்கு எதுவும் விசேஷம் நடந்தாக்கா அவங்களும் எங்களோட பகிர்ந்துக்கிடுவாங்க. முஸ்லீம் அது போல தான். அவங்களுக்கு ரம்ஜான் நடக்குனாக்கா அவங்க எங்களுக்கு பிரியாணி கொடுத்தாங்கனாக்கா நாங்கள் கிறிஸ்டின்களில் நம்ம கிறிஸ்துமஸ் பண்டிகை ஈஸ்டர் பண்டிகைனாக்கா அவங்களுக்கு நாங்கள் இது பண்ணிக்கிறோம். குடுக்கல் வாங்கல நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் இருக்கோம் இங்கே தமிழகத்தை பொறுத்தளவு. அவங்க எதாக இருந்தாலுமே முஸ்லீம்ஸை தான் சொல்லுவாங்க. தண்ணி வந்துச்சு, ஃப்ளட்டு வந்துச்சு, அப்போ போய் நின்றது ஃபுல்லாக முஸ்லீம். அப்போலாம் முஸ்லீம் செஞ்சது வராது. ஆனால் இதே மாதிரி விஷயத்துக்கு சொல்லி ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுங்கிறது ஒரு கும்பலோட வேலையாக இருக்குது. அது ஒரு காலமும் நடக்காது. மக்களுக்கு தெரியும்
தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும், யாராலையும் பிரிக்க முடியாது. இல்லை உண்மைதான் சார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்து முஸ்லீமு கிறிஸ்டின் எப்பவுமே பிரிக்க முடியாது. தமிழ்நாடுன்னு இல்லை, பொதுவாக சொல்லப்போனால் இந்தியாவிலே சரி தான். இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாம் ஒன்றா ஒத்துமையாக தான் இருக்கிறோம். சொல்லப்போனால் இப்போ நம்ம சுதந்திர தினம் வருது, குடியரசு தினம் வருது, அவங்களும் நல்லா ஜாலியாக கொடி ஏற்றி தான் நமக்கு ஸ்வீட்லாம் கொடுக்குறாங்க. அதனால் அவங்க முஸ்லீம் நாங்கள் ஏற்ற மாட்டோம், உங்கள் இந்து இது நீங்களே பார்த்துக்கணும் சொல்கிறாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லை. சில பேர் பேசுறதுனால சில பேர் வெறுப்பாகி நடுவில் பூந்து கலாட்டா பண்ணுறாங்களே தவிர மீதி 10ல் 9 பேர் நல்லவங்களாக தான் இருக்கிறாங்க. இந்து முஸ்லீம் எல்லாமே ஒன்றா தான் இருக்கிறாங்க, ஒத்துமையாக தான் இருக்கிறாங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சாமி எல்லாம் சாமி தான். இப்போ மதம் பிரிக்கிறது யாரு? முன்னோர்களுக்கு பிரிச்சது தான். இப்போ அதை பார்த்து தான் இப்போ ஒரு குழந்தைய தொட்டா கூட தீட்டுன்றாங்க. அத்தவ ஜாதி அவனை நீ தொடாத நான் தொடாத, எல்லாமே மனுஷன் ஜாதி தான். எழுதி வச்சாரு அப்பயே, எழுதி வச்சவர் இருந்திருந்தா இப்போ அவங்களாம் அதெல்லாம் பேசியிருப்பாங்களா? ஜாதியே வேணாம் தானே போட்டு போனார் அம்பேத்கர். சொல்லுங்க, ஜாதியே வேணாம், மதம் வேணாம். அவர் நாளைக்கு இப்போ நம்ம எல்லாம் உள்ளே படிக்கிறோம், யாரை வச்சு படிக்கிறோம்? அவர் கோணி போட்டு படித்தார். இப்போ எல்லாரும் ஒன்றான்னு சம்மந்தம் எழுதி வச்சார். இப்போ அதை வச்சு எவ்வளோ பேர் நல்லா இருக்காங்க. எதுவுமே இல்லாதவங்க கூட இப்போ எல்லாமே நல்லா தான் இருக்கிறாங்க. படிப்புலேருந்து எல்லாமே நல்லா செய்கிறாங்க அரசாங்கம். இருக்கிறவங்க ஒற்றுமையாக இருந்தால் யாராலையும் எதுவும் பண்ண முடியாது.